திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமியுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் திருநேரிசை, தலம் திருச்செம்பொன்பள்ளி, பதிகம் 29, பாடல் 2. நொய்யவர் விழுமியாரும் நூலினுள் நெறியை காட்டும், மெய்யவர் பொய்யும் இல்லார் உடல் எனும் இடைஞ்சல் தன்னில், மெய்யவர் நொய்யவர் விழுமியாரும் நூலினுள் நெறியை காட்டும், மெய்யவர் பொய்யும் இல்லார் உடல் எனும் இடைஞ்சல் தன்னில், உடல் எனும் இடைஞ்சல் தன்னில், உடல் எனும் இடிஞ்சல் தன்னில், நெய்யமர் திரியுமாகி, நெய்யமர் திரியுமாகி, நெஞ்சதனுள் விளங்குமாகி, நெய்யமர் திரியுமாகி, நெஞ்சத்துள் விளக்குமாகி, செய்யவர் கரிய கண்டர் செம்பொன் பள்ளியாரே. நெய் அமர் திரியுமாகி, நெஞ்சத்தில் விளக்குமாகி, நெய் செய்யவர் கரிய கண்டர் செம்பொன் பள்ளியாரே, செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 2ஆம் பாடலில் சிவருமான் நுண்ணிய பொருட்களுக்கும் மிகவும் நுண்ணியவராகிய திகழ்பவர். இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவோ சிறிய பொருள்கள் இருந்தாலும் அந்த சிறிய பொருளுக்குமாக நுண்ணியமாக திகழ்பவர் சிவருமான் சொல்லுகின்றார். அவர் அனைவராலும் மேற்பட்டவர், அனைவராலும் மேற்பட்டவர். வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் உள்ள நுட்பமான பொருளை நமக்கு விளக்கி காட்டும் உண்மை நெறியானவர். பொய் ஏதும் இல்லாதவர். உடலனும் அகல் விளக்கில் உள்ள நெய்யில் தோய்ந்த திரியாகவும் ஒளிதலும் விளக்காகவும் உள்ளவர். செம்மை நிறத்துடன் நஞ்சினை கழுத்தில் அடக்கிய கரிய கண்டம் உடையவர். இவர் விளங்குபவருமாக திருச்செம்பொன்பள்ளியில் உறைவருமாகிய சிவபெருமான் ஆவார். அதாவது அவருடைய பெருமையை கூறுகிறார், சிவபெருமானுடைய அங்கங்களின் பெருமையை கூறுகிறார், நஞ்சு உண்டதையும் கூறுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கு இருக்கின்றார் என்றால் திருச்செம்பொன்பள்ளியில் வீட்டிருக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமிகள். திருச்சிற்றம்பலம்.